இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் மை லேர்னிங். ஏன்னா நான் வந்து எப்போதுமே யோசிப்பேன், திருச்சியில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும், ஒரு 2 செங்கக்கல் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்கும், ஒரு சிமெண்ட்டுக்கு ஆடுக்கு இருந்தது அந்த காலத்தில். 2 செங்கக்கல் இருக்கும், அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு சிமெண்ட் இருக்கும். திஸ் இஸ் த சிமெண்ட் விச் ஃபில்ஸ் த கேப் என்னமோன்னு சொல்லி வி பில்ட் ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேயே நான் யோசிப்பேன், இதுக்கு எய்தாப்பில் இன்னொரு போர்டு போட்டு ஒரு ஆரோ போட்டு திஸ் இஸ் த சிமெண்ட் விச் ஃபில்ஸ் தட் கேப் அப்படின்னு இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு கிரியேட்டிவ் ஆடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஆல்வேஸ் வாண்ட் டு திங்க் அபவுட் ஹவு யூ கேன் ஃபில் கேப்ஸ், அண்ட் தட்ஸ் வாட் இஸ் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் யங் ஆண்டர்பிரினர்ஸ். அண்ட் ஆல்வேஸ் யங் ஆண்டர்பிரினர்ஸ் இன்னொன்று வந்து டோன்ட் திங்க், அண்ட் வி ஸ்டார்டட் த செஷன் வித் திஸ் ரைட், என்னென்னா overnight success, 8 years, something like that. I've been talking about entrepreneurship னு சொல்லி ஸ்கூலா சின்ன பசங்க கிட்டலாம் போய் entrepreneurship கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து has to evolve. Entrepreneurship is the way to solve that. But entrepreneurship வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனா இமிடியேட்டா it is going to be overnight success. இது வந்து what we get, we are sitting இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, we call it as accoutrements. Accoutrements-னா என்னன்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேட்ஜ் இருக்குன்னா because of all the hard work what they have done. நம்மளோட accoutrement என்னன்னா, as entrepreneurs, is the fame, fortune, money, everything will come aside, like it will all come, அந்த badge எல்லாம் கிடைக்கும். But for that there is being in the dugout, being in the grind. இவர் சொன்னார்ல, இன்னைக்கு எனக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரியும், it is staying in the dugout. He knows இன்னைக்கு இருக்கிற you're sitting in media lights and all of that, but he is getting ready behind his mind that you know what, the next problem is going to come and how am I going to help all my teams continue to grow through that problem. ஸோ எனக்கு பிரதர் சொன்ன மாதிரி தான், புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதிலிருந்து வரப்போகிற ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணக்கூட எனர்ஜி இருக்கா? ஓகே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு 5 years 6 years நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ண முடியுமா? ஓகே, ஏன்னா இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு மீடியா லைட்ஸ் பார்க்குறாங்க. மேபி இப்போ என்ன எடுத்துங்களேன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னான், மச்சி நீ வந்து 2 yearsல பயங்கர ஃபேமஸ் ஆகிட்ட, ஸோ யூ ஆர் எவ்ரிவேர், ஓகே யூடியூப்பில் கூட உன்னுடைய ரீல்ஸ்லாம் ஃபீட்ஸில் வருது அப்படின்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து 2 years கிடையாது, என்னுடைய 16 years ஆஃப் ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ 2006 இருந்து 2021 வரைக்கும் வந்து என் லைஃப்பில் வந்து நான் ஸ்ட்ரகிள் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ வருஷம் அந்த ட்ரைவ் பண்ணணும், அதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபேன்சியாக நம்ம பேசுகிறோம், வெளியில் பார்க்குறோம், அதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ரியலாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இயர்ஸ் ஆகலாம். அதோடைய கன்சிஸ்டன்சி நம்மகிட்ட இருக்கா? அப்புறம் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறனால இப்போ இந்த Tier 2 Tier 3 இப்போ என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற ஒரு பசங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணு நினச்சாங்கன்னா, நான் இப்போ அதிகமாக அவங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆர் யூ ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், ஃபேமிலியை ட்ரபிள் பண்ணிடாத, லோன் எடுத்து கடன் வாங்கி ஸ்டார்ட் அப் பண்ணிடாத. வெரி நைஸ். ஓகே, ஸோ உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டியா, அவங்கள செட்டில் பண்ணிட்டியா? 24 வயசில் வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் பிரதர், எனக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அவங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபார்மர். ஓகே, எப்படி படிச்சிங்க? நாங்கள் லோன் வாங்கி படித்தோம். அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி நீ உங்கள் அப்பா லோன் வாங்கி தான் உன்னை படிக்க வச்சுருக்காரு, முதல்ல அந்த லோனை கட்டு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடு, நல்ல ஒரு ஃபினான்ஷியலி அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் என்ன அர்ஜென்ட், 24 வயசில் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு எந்த ஒரு அர்ஜென்சியுமே இல்லை. மேபி அந்த அர்ஜென்சி வந்துட்டு வெளியில் உள்ள மீடியா நம்மளெல்லாம் வந்து மைக்கில் நான் கேமராக்கு முன்னாடி ஒன்று பேசுவோம், பின்னாடி தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா? ஓகே, ரெடியாக இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 36 வயசு. ஓகே, ஸோ யூஎஸில் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் ஏஜ் டு ஸ்டார்ட் அப் வந்து 32. நீங்கள் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 32 வயசு தான் ஆவரேஜ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 24 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த 8 years ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை மீன் பண்ணுது. டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணலாம். So I just wanted to add, bro என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் bro from another mo. So brother சொன்னார்ல, இப்போ the 32 years is a good startup ன்னு சொல்லி என்னோட இதுல வந்து ஜர்னில அந்த 37th இயர்ல வந்து என்னோட this is exactly இதுதான் ஆக்சுவல் தாட். இப்போ பண்ணாட்டினா எப்போ, அப்பவே இப்போ பத்தி யோசிச்சேன், இப்போ பண்ணாட்டினா எப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்.
and that was the first fundamental decision. 40 cross பண்ணிட்டானா again entrepreneurship does not have any age னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரோ சொன்னது இட்ஸ் குட், இட்ஸ் த ரைட் திங். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி உங்களோட ஒர்க் லைஃப், entrepreneurship life, you might fail in many startups, sir, but all that experience adds up. என்னோட journey வந்து I started off in 37. Okay. So நீங்க சொன்ன skills எல்லாம் வந்து it's not available on CVs, correct? Yeah. இது வந்து இன்னைக்கு CV ல போட்டா நாளைக்கு கத்துக்க முடியாது இந்த மாதிரி சொல்லலாம். So like you might have come across a lot of people during your hiring process. Yeah. So இந்த ஒரு conflict always இருக்கும், skill versus degree. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கில்லுக்காக ஹையர் பண்ணுறீங்களா இல்லை டிகிரிக்காக ஹையர் பண்ணுறீங்களா? யா, ஓ மை காட், இது வந்து சூப்பரான ஒரு டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். நம்ம படித்ததே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டினா நான் சொல்கிறேன். நான் வந்து படித்தது வந்து திருச்சியில் படித்தேன், 12th வரைக்கும் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படித்தேன். அதனால தான் கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சம் பேசுவேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடித்தவொடனே, ஸ்கூல் முடித்தவொடனே இது வந்தது எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தது, நான் வந்து சூப்பரான டாக்டராக போகிறேன், உளுந்து ராத்திரி ஃபுல்லாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படித்தேன். அதுலலாம் சூப்பராக மார்க் வந்துச்சு. மேத்ஸில் வந்து 52 வந்துச்சு. 82% இன் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. 82%ல எங்கே டாக்டர் ஆக முடியும் அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் என்றைக்குமே டாக்டர் ஆக முடியாது. கேபிடேஷன் கொடுக்குறதுக்குலாம் வசதிலாம் கிடையாது. வீடு ஓட்டுறதுக்கே கஷ்டம், எங்கிறது கேபிடேஷன் கொடுப்பாங்க? ஃபார்மர்ஸ் கோட்டா, அக்ரிகல்ச்சர் கோட்டா, இது அதுன்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த லவ் ஃபெயிலியரில் அப்படியே சோகமாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிகிரி கிடைச்சி, இது கிடச்சிச்சு, டாக்டர்லாம் கிடச்சிச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி ஜுவாலஜி போய் சேர்ந்துட்டேன் காலேஜில், ஜமால் முகமது காலேஜில். அப்போ கிரிக்கெட்டை சூப்பராக ஆகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் ஆடினதுனால ஜமால் முகமது காலேஜில் அதனால தான் அட்மிஷன் கொடுத்தாங்க, கிரிக்கெட் ஆடுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ காலேஜ் போகிறதே கிடையாது, வெறும் அப்பப்போ ஜுவாலஜி கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எங்கள் அண்ணன் வந்தார், வந்து சொன்னார், நீ வந்து இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னாரு. இன்ஜினியரா? சரி இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில், ஏன்னா திருச்சியில் வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு போனோம். என்ன சார் உங்களுக்கு இது கூட தெரியாதா, 60 மார்க் மினிமம் கட் ஆஃப் வேணும், திருச்சியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி பெங்களூர் போயாச்சு. பெங்களூர் போயிட்டு ஃபஸ்ட் இயர் 4 வருஷம் டிகிரி கரெக்டாக 7 வருஷத்தில் தானு முடித்தேன். வீட்டிலலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, பையன் பயங்கரமாக படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஜாப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் வந்து எப்படி இப்போ போய் யூ ஆர் கோயிங் அண்ட் செல்லிங் டு ஈச் அண்ட் எவ்ரி மர்ச்சன்ட்டில் இன் த ஸ்ட்ரீட்ஸ். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ யூஸ் டு டூ, கோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ். அந்த காலத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன், உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் கான் அண்ட் டோல் தம், ஹே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கோங்க, ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் இதெல்லாம் கற்றுக்கோங்கன்னு சொல்லி ஐ யூஸ் டு கால் தம். தட் இஸ் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் வாட் ஐ டிட். பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னா, த ஹிடன் பொட்டென்ஷியல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் யுவர் டிகிரி. இன்னைக்கு வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் இஷ்யூ. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் இஷ்யூனா, நீங்கள் படித்ததெல்லாம் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, பிகாஸ் ஆஃப் பேரண்டல் ப்ரெஷர். ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று படிக்கிறான், ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறான்னு சொல்லி போய் காலேஜில் சேர்ந்துருவீங்க. சேர்ந்து முடிச்சுட்டு தென் யூ டிசைட் டு சூஸ், ஓ ஐ வாண்ட் டு பிகம் அ டெக்னாலஜி கை அப்படின்னு சொல்லிட்டு யூ ட்ரை அண்ட் கெட் அ ஜாப். பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு யூ வில் கம் அண்ட் டூ an HR ஜாப். ஏதாவது ஒன்று படிச்சுட்டு யூ கம் அண்ட் டூ, தட் இஸ் கால்ட் அஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதே வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபிகர் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேஷன் என்ன, அதுக்கேற்ற டிகிரி படிச்சுட்டு தென் இஃப் யூ அப்ளை ஃபார் அ ஜாப், தட் இஸ் குட். பட் இன் பிரின்சிபல் நான் எங்க கம்பெனியில் என்ன சொல்லியிருக்கேன்னா, டோன்ட் எவாலுவேட் பீப்புள் ஆன் டிகிரிஸ் அட் ஆல், ஜஸ்ட் எவாலுவேட் பர்சன், வாட் இஸ் த பொட்டன்ஷியல். உன்னால இந்த வேலை செய்ய முடியுமா, இது இப்போ எக்ஸிபிட் பண்ண முடியுமா, இஃப் யூ கேன் எக்ஸிபிட் தட். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிட் என்ன சிட் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஹையர் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்களோட ஹெச்ஆருக்குலாம் பயங்கர இதாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சூப்பராக இருக்கு ஏன் சொல்கிறீங்க, பிகாஸ் தே ஸ்பீக் வெல், தே சே ஐ கேன் டூ திஸ், கிவ் them an opportunity. That's what I think. நம்ம ஸ்டைலெல்லாம் மிலிட்ரி செலெக்ஷன் தான். ஓகே, யாரோடைய டிகிரியுமே எனக்கு தெரியாது. ஓகே, பட் எனக்கு வந்து ஒரு 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 வாரம் என்ன அப்படின்னா, ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போது இவர் டிகிரி எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிற யாரோடைய டிகிரி எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இப்போ நான் ஆக்சுவலாக ஹையரிங்கில் இருக்கிறதில்ல. முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாருமே ஒரு வாட்டி நான் மீட் பண்ணுவேன், நான் பேசுவேன், ஓரளவு பேசுவனையுமே சொல்லிடுவேன். ரோம்ஸ் ஆஃப் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்போம்னா, இப்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் முத்துன்னு ஒர்க் பண்ணுறாரு. அவரை இன்டர்வியூ பண்ணும்போது காலேஜ் முடிச்சு அப்போ தான் வந்திருக்காரு. பார்த்தாலே தெரியுது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன கேட்குறது அவர்கிட்ட, சரி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து வாழைப்பழம் பழக்கடை வச்சுருக்காரு. ஓகே, செலக்டர். ஓகே, அப்போ நான் அவர்கிட்ட ஒன்றே சொன்னேன், சரி உனக்கு வேலை வேணும்னா bring your father tomorrow. ஓகே, அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து நான் டவுன் ஹால் பண்ணி, அப்போவே மொத்தம் ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். மொத்தம் அந்த 10 பேருக்கு முன்னாடி அவரை நிற்க வச்சு, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாதர், இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 பசங்களை படிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ஹையர் பண்ணோம். அப்புறம் அங்கே நிற்கிறார்.
அவர் தான். ஸோ ஹீஸ் வித் மீ ஃபார் லாஸ்ட் 13 years. ஓகே, அப்புறம் அவங்க தம்பி நாங்கள் ஹையர் பண்ணோம். அவர் வந்து எப்படி ஹையர் பண்ண கேளுங்க அது, சார் எங்கள் தம்பி வெட்டித்தனமாக சுற்றிட்டு இருக்காரு, சரி அவருக்கு வேலை கொடுங்க. அதாவது என் தம்பி படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னா அதில் லாஜிக் இருக்குது. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படி தான் சொன்னார். சும்மா சுற்றிட்டு இருக்காங்க சார், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். என்ன தெரியும்? கம்ப்யூட்டரை பிரித்து மாட்ட தெரியும் அவனுக்கு. சரி ஓகே, சிஸ்டம் அட்மின் ஹையர் பண்ணுவா கூட்டு வா. அவரா இப்போ வந்து அவர் ஓகே. ஸோ நான் இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஃபியா ரொனால்டோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க என்னுடைய காம்படிட்டர் கம்பெனிலேருந்து. ஸோ அவங்க பிச் பண்ண விதம், பேசின விதம் ரொம்ப பிடிச்சிது. அப்படி அவங்கள நம்ம ஹையர் பண்ணிட்டோம். ஸோ ரெஸ்யூம் பார்த்ததில்ல, நமக்கு தெரியுது அந்த அந்த நாலேஜ் தெரியுது. இப்போ என்ன கேட்டால் டிகிரி ஸ்கில், இது வந்து டிகிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கே டிகிரி ப்ராப்பராக இல்லை. ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்தா வந்துடும் பிரதர். ஓகே, நம்ம ட்ரெயின் பண்ணால் வந்துடும், நம்ம கூட ட்ராவல் பண்ணால் வந்துடும். அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா? ஓகே, வேலை பண்ணணும், நம்ம கற்றுக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலே இப்போ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இவருக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ அவர் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிக்கல் எழுதி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணி வேலை வாங்கிட்டார். ஓகே, அவர் நாங்கள் ஹையர் பண்ணும்போது அப்படி ஒரு ஓப்பனிங் கிடையாது. இப்போவும் அவருக்கு டெசிக்னேஷன் கிடையாது, சொல்ல தெரியாது. ஹீ சேஸ் ஐம் a ப்ராடக்ட் ஓனர். அவர் லிங்க்டின்ல பாருங்க, ப்ராடக்ட் ஓனர் டெசிக்னேஷன் பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் யாரு? ஹச்ஆர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நோயலுக்கு என்ன டெஸ்டினேஷனே கொடுக்கணும்னு தெரியல மோன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, அவன் அந்த ப்ராடக்ட் பார்த்துக்கிறான், ஓனர் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் உள்ளே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு இதை நாங்கள் பொசிஷன் பண்ணோம். ஒரு ப்ராடக்ட்டில் வந்து அவரை வந்து மார்க்கெட்டிங் ரோலில் நாங்கள் வந்து பொசிஷன் பண்ணோம். அவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நாங்கள் கொண்டு வந்து அப்படியே ஒரு டெக்கு, பயங்கர ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஆனால் அவன் அதை கற்றுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஓகே அது அவரை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி வந்து அவரே அவர் ஒரு டெசிக்னேஷன் வச்சுக்க அளவுக்கு வந்துட்டாருன்னா பார்த்துங்க. ஸோ இதில் எங்கே கொண்டு வருது நம்ம ஸ்கில்ஸு, டிகிரி?